Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சம்மர்க்கான டெய்லி wearable மேக்கப் பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். So இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So இந்த மேக்கப் லுக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரீசன்ட்டா வந்து வியர் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மேக்கப் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேயர் வந்து இருக்காது. ஆல்சோ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்காம நம்ம வந்து மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சம்மர்ல வந்து ரொம்ப அப்படியே இந்த மார்க்லாம் வந்து ஹைட் பண்ணிட்டு ரொம்ப லேயரிங்லாம் பண்ணி மேக்கப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே அது டெஃபினட்டா வந்து நல்லா இருக்காது. பிகாஸ் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அது வெளியே வர வர நம்ம ஸ்கின்ல அந்த மேக்கப்லாம் போகும்போது ஸ்கின்னே நமக்கு வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ரொம்ப லேயரிங் பண்ணிக்காம ஒரு நீட்டான ஒரு லுக் மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை வியர் பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஏதாவது வந்துச்சுன்னா கூட நீங்க ஒரு கர்ச்சீஃப் வச்சு ஜஸ்ட் டச் பண்ணி வந்து எடுங்க. அப்படியே சுத்தமா போட்டு வலிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த உள்ள இருக்க அந்த சன்ஸ்கிரீன் அதெல்லாமே வந்து போயிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க டச் பண்ணி எடுங்க கிளாத் வச்சுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ரா ஸ்கின்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு கோல்டு ஃபீவர் வந்துட்டு போனதுனால என்னோடய ஸ்கின் வந்து நல்லாவே டீஹைட்ரேட்டடாக இருக்குது. ஸோ என்னோடய ஹேரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டு நான் செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து ஒரு மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோவிங்காக வேணும் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சம்மர் டைமில் அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் வந்து ஒரு மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் வந்து நார்மலாக நான் எவ்வளோ கன்சிஸ்டன்சி எடுப்பனோ அந்தளவுக்கு எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அண்ட் நெக் வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லுக் வந்து நீங்கள் ஆஃபீஸ் காலேஜ் இல்லை டே டு டே எந்த ஒரு மேக்கப் லுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஆயிலினஸ்ஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து மேட்டிஃபையிங்கான லுக் மாதிரி வந்து தெரியும். ஸோ தொட்டு பார்த்தா கூட ஒரு க்ரீஸான ஒரு ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ என்னோடய ஸ்கின்னில் கரண்ட்டாக வந்து இந்த மாதிரியான பிம்பிள்ஸோட மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஹைட் பண்ணி மேக்கப் பண்ணிக்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் வந்து எந்த சன்ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து நம்ம கையில் அந்த ஃபிங்கர் ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மால் சைஸான ஃபேஸ் தான். ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு எவ்வளோ செட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நான் சன்ஸ்க்ரீன் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இவ்வளோ கன்சிஸ்டன்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் வந்து இல்லை. நம்மளோட ஃபேஸ் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஷீல்டு மாதிரி வந்து ப்ரொடெக்ட் ஆகுதா, ஆல்சோ ஃபேஸ் வந்து லுக் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒயிட் காஸ்டிங்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ சன்ஸ்க்ரீனை நான் நல்லாவே டேப் பண்ணி என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ நார்மலாகவே சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறம் நம்ம உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஸோ நம்ம காலையில் இந்த மாதிரி பண்ணும்போது டைம் இருக்காது அப்படின்றதுனால நம்ம சன்ஸ்க்ரீனை டிஸ்டர்ப் பண்ணாத என்ன ஒரு லுக் வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஸோ சன்ஸ்க்ரீனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பண்ணுற ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ. ஸோ ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐப்ரோ ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐப்ரோ யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நார்மலாக நீங்கள் கோம் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளோட ஷேப் வந்து தெரியும். ஆல்சோ எனக்கு வந்து இந்த மாதிரி கேப்லாம் வந்து தெரியும். அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பவுடர் பேஸ்டு இந்த ஐப்ரோ தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஐப்ரோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபேஸ் ஸ்கின் டோனுக்கு ஃபேஸ் கட்டுலாம் அந்த டார்க் டோன் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பவுடர் பேஸ்ட் ஐப்ரோ இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் பென்சில்லே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த கோம் இருக்கும்ல அந்த ஐப்ரோ ப்ரஷ், ஸோ அதை வச்சு கோம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுறேன். ஸோ அது பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து நான் இந்த ஐப்ரோ நான் எதுவுமே வந்து எடுக்காமல் இந்த ப்ரஷ்ஷை வந்து இந்த இடத்துல பிடிச்சிட்டு நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த ஆர்டிஃபிஷியலாக வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ மேலே ஒரு ஐப்ரோ கீழே இருக்கும். ஸோ எனக்குமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐப்ரோ நம்ம யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இந்த கோம் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த திட்டாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சேம் மெத்தடில் நான் நெக்ஸ்ட் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமாயத்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ லூமி க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஷிம்மரி டைப் ஆஃப் க்ரீம் மாதிரி தான் இருக்குது இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் சன்ஸ்க்ரீன் இந்த ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் நல்லாவே நம்மளுக்கு ஒரு பிங்க் லைட் க்ரீம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ மாமாயத்தில் வந்து கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் மாமாயர்.inல பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல தெரிய கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எனக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு க்ளோவாக வந்து ஃபீல் ஆகணும்னு நினைக்கிறோனோ அந்த ஏரியாலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சீக் ஏரியா, நோஸ், சின் அண்ட் ஃபார்ஹெட் ஏரியா இதெல்லாம் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அண்ட் நீங்கள் அந்த வெப்சைட்டில் எப்போல்லாம் ப்ராடக்ட் வாங்குறீங்களோ உங்களோட நேமில் வந்து ஒரு ட்ரீயை வந்து லிங்க் பண்ணுறாங்க. 2025க்குள்ளே 1 மில்லியன் ட்ரீஸை வந்து இனிஷியேட் பண்ணுறது தான் அவங்களோட எய்மே. அண்ட் மாமாயத் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அஃபிஷியல் ஆப் இருக்குது மாமாயத்தில், நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மாமாயத் ப்ராடக்ட் நம்மளுக்கு அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நியர்பை ஸ்டோர் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் யூஸ் என்னோடய ஸ்கின் வந்து நீங்கள் பார்க்கலாம். டீஹைட்ரேட்டாக இருந்த ஸ்கின் வந்து எவ்வளோ ஒரு ஹைட்ரேட்டடான லுக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த க்ரீம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கரெக்டான ஷேட் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து என்ன காம்பேக்ட் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட ஐயில் வந்து நல்லாவே இந்த மாதிரி அழுத்தி விடுறேன். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து கன்சீலர், ஃபவுண்டேஷன் எதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கல. ஸோ இது நம்ம பண்ணும்போது நம்ம ஐ வந்து கொஞ்சம் ஒரு டயர்டாக இருக்கும்ல, நம்மளுக்கு வந்து அந்த டார்க் சர்க்கிளாக இருந்து. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகி வந்து தெரியும். ஸோ அண்டர் ஐ கீழே நல்லா நீங்கள் வந்து அழுத்தி விட்டுக்கோங்க காம்பேக்ட் பவுடரை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர். நம்ம வந்து டோட்டலாக செகண்ட் 2 லேயர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் எதுவுமே நம்ம வந்து ஃபேஸ்க்கு அந்த பேஸ் வந்து பெருசாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கல. பட் நம்ம வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் ஐலையும் அண்ட் லிப்லேயும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஹைலைட்டாக காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஸ்கின்ல அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் ஸ்பேச்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து சம்மர் மேக்கப் அப்படின்றதுனால. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஐயை போல்டாக காமிக்கணும் அப்படின்றதுனால விங்கடு லைனர் தான் நான் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வந்து விங்குடாக நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திக்காக வந்து நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிப்பேன். ஸோ அப்போ தான் வந்து என்னோடய ஐ வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது என்னோடய ஐயை வந்து கொஞ்சம் வந்து பெருசாக வந்து காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நம்மளோட ஐயோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து லைனர் போட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்துடும். ஸோ இந்த ஐக்கும் அந்த ஐக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட்டாக தெரியுது, இது வந்து நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோட ஐயை கொஞ்சம் பெருசாக காமிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காராவுமே வந்து ரொம்ப மெயினான விஷயம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து காஜல் வியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட வந்து வியர் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து காஜல் பர்சன் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மஸ்காரா வந்து என்னோடய அந்த லேஷஸே வந்து சின்னதாக தான் இருக்கும். பட் நான் மேலே அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா வந்து போல்டாக வந்து காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இப்படி தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காராவும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு தான் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா என்னோடய லிப் வந்து கொஞ்சம் ஒரு அவுட்லைன் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா லைனாக இருக்க மாதிரி வந்து தெரியாது. ஸோ நானாக வந்து எடுத்து காமிச்சா தான் வந்து அது ப்ராப்பராக வந்து தெரியும். ஸோ அதனால் நான் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இந்த ஷேட் தான் நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் ட்ரிஸ்க்கு ஒரு மாவி ஷேட் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக செகண்ட் காம்பேக்ட் பவுடர். ஸோ செகண்ட் லேயர் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் லேயர் வந்து நம்ம காம்பேக்ட் பவுடர் ஃபுல்லாக நார்மலாக நீங்கள் டேப் மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே போதும் இந்த ப்ரஷ் வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக காமிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்சோ நம்ம காதில், கழுத்தில் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹேரை நார்மலாக நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அப்படியே தான் லூஸ் ஹேராக வந்து விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பொட்டு. உங்களுக்கு ஐலைனர் வேணும், ஐலைனரில் தான் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் வந்து வச்சுக்கலாம். ஸோ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதோட ஸ்டேபிள் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேர்வை வந்தால் கூட ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லுக் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நிறைய லேயர் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் வேர்வை வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வியர் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்றது கூட எங்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.